வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குதிப்பு, உயிர் பிரிந்தால் அரசாங்கமே பொறுப்பு எனவும் வலியுறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதனை விரிவாக பார்ப்போம். ஓமந்தை காணாமல் போனோரின் உறவினர்கள் நேற்று முதல் வவுனியாவில் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தனின் சமஷ்டியை நிறைவேற்றும் அரசு, புதிய அரசியல் அமைப்பு தேவையில்லை என்கிறது மஹிந்தவின் கூட்டு எதிரணி என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வடக்கு கிழக்கிற்கான சமஷ்டி கோரிக்கையை உள்ளடக்கிய தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதியை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக கூட்டு எதிரணி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பசியாவில் கோர விபத்து, 2 பலி, 36 பேர் காயம், பார ஊர்தி பஸ் நேருக்கு நேர் மோதி சம்பவம் என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் திட்டம்புவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பசியாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 36 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹபீப் நகர் கடலில் குளிக்க சென்ற 3 இளைஞர்கள் கடல் அலையினால் அள்ளிச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உடவளவ நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற 2 சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் கலவரமான போது வென்றது இளைஞர்களின் போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நடைபெற்று வந்த போராட்டம் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நேற்று வெற்றி என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் கடந்த 1 வார காலமாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடைபெற்று வந்த அறவழி போராட்டம் நேற்று வன்முறையாக மாறியது. இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் வெடித்ததாகவும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் இலங்கை 2 வருட கால அவகாசம் கோரும், சுரேஷ் கூறுகின்றார் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது எதிர்வரும் ஜெனீவா அமர்வில் மேலும் 2 வருட கால அவகாசத்தை கோரும் தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவர முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து மீண்டும் ஒருமுறை சந்திக்க வேண்டும் என தென்மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பிரச்சினையை இந்தியா சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும், தமிழக சட்டசபையில் ஆளுநர் வலியுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதியமைச்சர் கலந்து கொள்ளும் வட்டார கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன வகேந்திரன் கலந்து கொள்வதை தடுக்குமாறு ஊழல் எதிர்ப்பு முன்னணி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பதவியில் மாற்றம் கிடையாது என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களை 80% மேற்பட்ட வகையில் இணைத்துக் கொண்டு மட்டக்களப்பில் கலாசார சீர்கேடுகள் ஏற்படுத்துவதற்கு கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் வழியை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உத்தேச அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நீக்கப்படும், அதேவேளை தேர்தல் முறையிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணாமல் போனோரை தேடி உறவினர்கள் தொடர் போராட்டம், வவுனியாவில் நேற்று ஆரம்பம் என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழர் தாயகத்தில் கடத்தப்பட்டும் கையளிக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் காணாமலாக்கப்பட்டோரை தேடி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று வவுனியாவில் ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிணைமுடி மோசடியை விசாரணை செய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு, மைத்திரி அதிரடி என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுடி விநியோகம் தொடர்பான மோசடியை விசாரணை செய்ய விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் உறவினர்களால் நேற்றைய தினம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக திருகோணமலையிலும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி
பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நுகைகுடையில் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது எதிரணியின் பேரணியை எதிர்க்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம். நேற்று கலவரக்காடானது மெரினா. போலீசார் கண்ணீர் புகை வீச்சு, வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார மாநாட்டில் இலங்கைக்கு மிகுந்த வரவேற்பு, எதிர்காலத்தில் பாரிய சர்வதேச முதலீடுகள் என்கிறார் ஹரின் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லாட்சி அரசு முன்னெடுத்து வரும் நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்க அரசு வகுத்து வரும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாடு ஸ்ரீலங்காவிற்கு பாரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்ததாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மனதை வெல்ல தவறிவிட்டார் மஹிந்த. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீம் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பில் விசேட ஆணைக்குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானம் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. பிணைமுறி விவகாரம் திட்டமிட்டவாறு நாடாளுமன்றத்தில் விவாதத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக ஜேவிபி குற்றச்சாட்டு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக இலங்கையின் மத்திய வங்கியின் பிணைமுறி விநியோகம் தொடர்பான மோசடியை விசாரணை செய்ய விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. நெட்டம்போவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் பலி, 35 பேர் வைத்தியசாலையில் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.